க்ரௌட் மேனேஜ்மெண்ட் சரியில்லை, அதனால் 5 பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் போய் அந்த 5 பேர் இறந்து போனது டீஹைட்ரேஷன் மூலமாக. இந்த 5 பேரில் ஒருவர் கூட மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டு அதன் பிறகு இறந்தவர்கள் கிடையாது. ஆனால் அதை பேசும்போது அரசியல்படுத்துவதற்காகவே ஒரு சிலர் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். 5 பேர் இல்லை, தினமும் எத்தனையோ பேர் இறந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட ஒருவர் கூட மரணமடையெல்லாம் இல்லை. இது ஊடகங்கள் திட்டமிட்டு பரப்பக்கூடிய ஒரு பொய் செய்தி. இவர்களது நோக்கம் பூரா என்னென்னா, திமுக அரசின் மீது ஏதாவது குறை சொல்லணும், நொட்ட சொல்லணும். பிஜேபியில் காசை வாங்கிட்டு பேசுறதுக்கு நீ பத்திரிகையாளராக இருக்கணும்னு அவசியமே இல்லை. பிஜேபிக்காரன்னே சொல்லிட்டு போகலாம். இந்த மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லக்கூடிய ஆட்களை பூரா நான் சொல்றது என்னென்னா, நீ அப்படி சொல்லாத, பத்திரிகை துறைக்கு அது அவமானம். அதிமுக ஆட்சி தான். அந்த ஆட்சியில் அவர்கள் செய்ய வேண்டிய உள்கட்டமைப்பு வேலைகளை எதையுமே ஒழுங்காக செய்யாமல் விட்டுட்டாங்க. நேற்று சென்னையில் 50 பேர் செத்து போயிருக்காங்க. அதில் மிச்சம் 45 பேர் நிகழ்ச்சிக்கு வரல, அவ்வளோதான் விஷயம். அந்த டீஹைட்ரேஷன் அவங்க அங்கே வந்தாலும் ஆகும், வரலனாலும் ஆகும். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வரலாற்று ஆய்வாளர் திரு TS கிருஷ்ணவேலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்றைக்கு விமான சாகசம் நடந்து முடிந்திருக்கு. இது நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட எஃபிஷியன்சியை காட்டுறதுக்காக ஒரு ஷோ நடந்துச்சு. ஆனால் அது மாற்றா அங்கே 4-5 உயிர்கள் பறி போயிருக்கதா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? இது ப்ராப்பரான ரெகுலேஷன்ஸ் இல்லையா? அது இப்படி தான் தோணுது. ஏன்னா ப்ராப்பரான 15 லட்சம் மக்கள் குஞ்சதாக சொல்கிறாங்க. ஸோ அந்த 15 லட்சம் மக்கள் அந்த இடத்துல இருந்திருக்கு, ப்ராப்பரான ரெகுலேட் பண்ணல. இவ்வளோ மக்கள் வராங்கன்னா அந்த இடத்த அந்த மாதிரியான ரெகுலேஷன்ஸ் இல்லை அப்படின்றது தான் தோணுது. ரெகுலேஷன்ஸ் இல்லை, க்ரௌட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம் சார். க்ரௌட் மேனேஜ்மெண்ட் சரியில்லை, அதனால் 5 பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் போய் அந்த 5 பேர் இறந்து போனது டீஹைட்ரேஷன் மூலமாக. சரிங்களா? நீர் சத்து குறைபாடின் காரணமாக டீஹைட்ரேட் ஆகி அதோடு சேர்த்து அவர்களுக்கு ஏற்கனவே இருந்திருக்கக்கூடிய வேறு சில உடல் உபாதைகளும் அக்ரிவேட் ஆகி அதன் காரணமாக இறந்து போயிருக்காங்க. இந்த 5 பேரில் ஒருவர் கூட மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டு அதன் பிறகு இறந்தவர்கள் கிடையாது. புரியுதுங்களா? இதை பேசும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னா, பொதுவாக எல்லாத்துக்கும் அடித்து விட்டுறாங்க. 5 பேர் செத்து போயிட்டாங்க, 5 பேர் இறந்து விட்டார்கள். அது நமக்கும் வருத்தம் தான். அதில் நமக்கு பெரிய மகிழ்ச்சிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அதை பேசும்போது அரசியல்படுத்துவதற்காகவே ஒரு சிலர் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். 5 பேர் இறந்துட்டாங்க, உங்கள் பதில் என்ன அப்படின்னு. 5 பேர் இல்லை, தினமும் எத்தனையோ பேர் இறந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதில் அந்த 5 பேர் அந்த நிகழ்ச்சிக்கு வந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். சரியா? உடல் நலம் இல்லாமல் இறந்தவர்கள் அந்த 5 பேர் மட்டும் இல்லை, டெய்லி எத்தனையோ பேர் உடல்நலம் இல்லாமல் இறந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம உடல்நிலைக்கு ஏற்றார் போன்ற ஒரு சூழல் இல்லாத இடம் அப்படின்ற இடத்துல அவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு சிக்கல். இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, 200 பேருக்கு மேலே மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் உண்மைதான். 197 பேர்கிட்ட மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார்கள். அதில் 7 பேரை தவிர மீதி எல்லாருமே நேற்றே டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க. ஓகேவா? மீதம் இருக்கும் 7 பேரில் 4 பேர் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில், அப்புறம் 2 பேர் ஓமாந்தூரார் மருத்துவமனையில், இன்னும் 2 பேர் ராயப்பேட்டா மருத்துவமனையில் இருக்காங்க. அவர்களும் இப்போ நாம் பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த அக்டோபர் 7ஆம் தேதி மாலை சுமார் 5 மணி அளவில் இதுக்குள்ளே டிஸ்சார்ஜ் ஆகியிருப்பாங்க. அதுக்குண்டான செய்தி இன்னும் வரல. மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட ஒருவர் கூட மரணமடையெல்லாம் இல்லை. இது ஊடகங்கள் திட்டமிட்டு பரப்பக்கூடிய ஒரு பொய் செய்தி சார். ஆனால் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட மக்கள்கிட்ட இருந்து ரிவ்யூஸ் கேட்குறப்போ, ஒரு சைடு இந்த நிகழ்ச்சியை பார்க்குறது நல்லா இருந்தது அப்படின்னு ஒரு பாசிட்டிவான ரிவ்யூஸ் இருந்தாலுமே, மக்கள்கிட்ட இருந்தே அதிகபட்சமான நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா சரியான டிராஃபிக்லாம் இருந்தது, தண்ணி வசதி இல்லை அப்படின்ற ஆசை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் போய் பார்க்கக்கூடிய இடம் வரை என் வண்டியை எடுத்துன்னு போகணும் அப்படின்றது எல்லாருக்குமே ஆசை. அப்படி அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன ஆகும்? அதுதான் டிராஃபிக் ஜாம் ஆகிருக்கும். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, வண்டிகளெல்லாம் வேறு ஒரு இடத்துல பார்க் பண்ண சொல்லியிருக்காங்க, அலாட்டட் பார்க்கிங் ஏரியா. அங்கே பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து பஸ் மூலமாக எல்லோரும் கொண்டு போய் பீச் பக்கத்தில் இறக்கி விடப்பட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்? அந்த பீச் ரோட்டில் பெரிய டிராஃபிக் ஆகாமல் இருக்கும். வெறும் அரசு செயல்படுத்தக்கூடிய அந்த பேருந்துகள் மட்டும்தான் ஏறி போக முடியும். மற்றபடி மற்ற வாகனங்கள்லாம் வந்ததுன்னா என்ன ஆகும்? 15 லட்சம் பேரும் வாகனங்களோடு வந்தாங்கன்னா என்ன ஆகும்? இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம், நீங்கள் நிறைய பேர் கவனிக்காத விஷயம் என்னென்னா,
இந்தியாவிலேயே இருசக்கர வாகனங்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் எதுன்னு கேட்டிங்கன்னா சென்னை தான். அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 70களின் கடைசியிலையும் 80கள் முழுக்கவும் 95 வரையும் நடந்த அதிமுக ஆட்சி தான். அந்த ஆட்சியில் வந்து அவர்கள் செய்ய வேண்டிய உள்கட்டமைப்பு வேலைகளை எதையுமே ஒழுங்காக செய்யாமல் விட்டுட்டாங்க. இப்போ நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோமே இந்த மெட்ரோ வந்து 90களிலே வந்திருக்க வேண்டியது சென்னைக்கு. ஆனால் இப்போ தான் கொண்டு வந்திருக்கிறோம் நம்ம. அப்போ இந்த மெட்ரோ இந்த மாதிரி பொது போக்குவரத்து அப்படிங்கிறத நீங்கள் மேம்படுத்தவில்லை என்றால் என்ன ஆகும்? மக்கள் வந்து ஆட்டோ டாக்ஸியை தான் நம்பி இருப்பாங்க. நான் வந்து 91லேயே சென்னைக்கு வந்துட்டேம்மா. அப்போ பார்த்தீங்கன்னா நான் அட்வர்டைசிங் மார்க்கெட்டிங்னா நான் தினமும் கிளைண்ட் எல்லாம் நேரில் போய் தான் சந்திக்கணும். அப்போ என்கிட்ட 2 வீலர்லாம் கிடையாது. நான் பஸ்ஸில் தான் ஏறி போவேன். அப்போ வந்து 91ல் டிராஃபிக் கம்மியாக இருந்ததுன்றதுனால என்னால் பஸ்ஸில் போய் கிளைண்ட்டெல்லாம் பார்த்துட்டு வந்துட முடியும். இன்றைக்கி அது மாதிரி போக முடியுமா? இன்றைக்கி இருக்கிற டிராஃபிக்கு ஒரே ஒரு கஸ்டமரை நான் போய் பஸ்ஸில் போய் பார்த்துட்டு ரிட்டர்ன் வர்றதுக்குள்ளே சாயந்தரமாகிடும். சரியா? அப்போ அதெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன? மக்கள் தொகை பெருக்கம்ன்றது ஒரு புறம் இருந்தாலும் பொது போக்குவரத்து அப்படிங்கிறத அப்போது இருந்த அதிமுக அரசு சரியாக கையாளாமல் போனதுனால என்னாச்சு? அப்போ இருந்த ஆட்டோ டிரைவர்கள்லாம் கண்ணாபின்னான்னு காசு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்க கண்ணாபின்னான்னு காசு கேட்கும்போது என்ன ஆகுது? ஒரு கட்டத்தின் மேலே எல்லோரும் பஸ்ஸுலேயும் போக முடியல, ஆட்டோவில் போகலான்னு பார்த்தா 30 ரூபாவில் போக வேண்டிய இடத்துக்கு 100 ரூபா கேட்குறாங்க. அப்போ அவ்வளோ கொடுத்து போக முடியுமா? அப்படின்னா பஸ்ஸுலேயும் போனால் நேரத்துக்கு போக முடியல, ஆட்டோவில் போகிறதுக்கு காசு கொடுக்க முடியல. அப்போ என்ன பண்ணலாம்? லோன் போட்டு 2 வீலர் வாங்கலாம். என்னால் கார் வாங்க முடியாது, ஆனால் 2 வீலர் வாங்கிட முடியும். அப்போ எல்லோரும் 2 வீலர் வாங்குவோம்னு எல்லோரும் 2 வீலர் வாங்க ஆரம்பித்தாங்க. இந்த 2 வீலர் இப்படி சென்னையில் மிகவும் அதிக அளவில் பெருத்து போனதுக்கு முக்கிய காரணமே என்னென்னா, இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் தாம்பரத்தில் கிளம்பி, இன்னமும் நிறைய நண்பர்கள் அது மாதிரி வந்துட்டு போகிறாங்க. தாம்பரத்தில் கிளம்பி என்ன பண்ணுவாங்க? வந்து சென்ட்ரல்லையோ எங்கேயாவது இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு பைக் எடுத்துகிட்டு பக்கத்தில் ஆஃபீஸ்க்கு போயிடுவாங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் எங்கே அவங்க ஆஃபீஸ் இருக்கோ அந்த ஸ்டேஷனில் இறங்கி அங்கே ஒரு பைக் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. அந்த பைக் எடுத்துகிட்டு இல்லை சைக்கிள் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு திருப்பி கொண்டாந்து விட்டுட்டு மறுபடியும் சாயங்காலம் வந்துடுவாங்க. ஏன்னா அந்த பயண கட்டணம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அதிகபட்சமே 10 ரூபா தான். தாம்பரத்தில் ஏறி நீங்கள் சென்ட்ரலில் வந்து இறங்குறதுக்கு பயண கட்டணம் 10 ரூபா தான். அப்போ வர 10 ரூபா, போக 10 ரூபா, 20 ரூபா தான். மொத்தமே ஒரு மாதத்துக்கு 30 நாளைக்கும் சேர்த்திங்கன்னா 60 ரூபா தான் வரும். அதுவும் நீங்கள் சீசன் டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா 40 ரூபாலேயே கொடுத்துருவாங்க அதை. அப்போ இந்த மாதிரி 40 ரூபாலேயே ஒரு மாதம் பயணம் முடிஞ்சிடும் அப்படின்னு இருந்தால் அவர்கள் அந்த பயண முறையை விரும்புவாங்களா? இல்லை ஒரு 1 லட்ச ரூபா போட்டு ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்களா? யாரும் 1 லட்ச ரூபா கொடுத்து கடன் வாங்கி பைக் வாங்கணும்லாம் யோசிக்க மாட்டாங்க. அப்போ அன்றைக்கு இருந்த அரசாங்கம் செய்ய வேண்டிய கட்டமைப்பு சரியாக செய்யாமல் போனதுனால இந்த ஆட்டோலாம் அபரிதமாக வசூல் பண்ண மக்கள் ஃபுல்லாக 2 வீலருக்கு வந்துட்டாங்க. இப்போ இந்த 15 லட்சம் பேரில் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேர் 2 வீலரில் தான் வந்திருப்பாங்க. புரியுதுங்களா? ஒரு 10 லட்சம் பேராவது 2 வீலரில் தான் வந்திருப்பாங்க. அந்த பகுதிக்கு ட்ராவல் ஆக்சஸே பார்த்தீங்கன்னா MRTSன்னு சொல்லக்கூடிய மாஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பறக்கும் ரயில் நீங்கள் எளிமையாக சொன்னால் புரியும். அந்த வேளாச்சேரி டு சென்ட்ரல் போகிற அந்த பறக்கும் ரயில் ஒன்று தான், ஒரே ட்ரெயின், அது ஒன்று தான் அந்த பீச் ரோடை ஒட்டி போகும். லைட் ஹவுஸில் ஒரு பஸ் ஸ்டாப்பு, ட்ரிப்ளிகேனில் ஒரு பஸ் ஸ்டாப்பு, சேப்பாக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாப்பு, ஒரு ஸ்டாப்பு, அதுக்கு அடுத்தால மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு ஸ்டாப்பு. இந்த வரிசையாக இந்த 4 ஸ்டாப் வந்து அங்கே மட்டும் அந்த பீச் ரோட்டில் இந்த MRTSல மட்டும்தான் வந்தால் இறங்க முடியும். MRTS வரணும்னா நீங்கள் ஒன்று சென்ட்ரல்லேருந்து வரணும், இல்லைனா வேளச்சேரியிலேருந்து வரணும். இந்த 2 பாயிண்ட்டை விட்டு வேறு எங்கேருந்தும் வர முடியாது. மயிலாப்பூர்லேருந்துலாம் வரலாம் ஆன் த ரூட். இல்லைனா அடுத்தால மெட்ரோன்னு எடுத்திங்கன்னா மவுண்ட் ரோட்டில் இருக்க LIC ஸ்டாப்போ இல்லை அரசினர் தோட்டம், இந்த 2 ஸ்டாப் தான் நெக்ஸ்ட்டு பக்கத்தில் உள்ளது. அங்கேருந்தே நீங்கள் உள்ளே போகிறதுக்கு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் போகணும். இதுக்கு அடுத்த ட்ரெயின் டிரான்சிட். எதுக்காக ட்ரெயினை சொல்கிறேன்னா, ட்ரெயினில் நிறைய பேர் ஏற முடியும். பஸ்ஸில் அதிகபட்சம் 100 பேர் ஏறலாம், அதுக்கு மேலே ஏற முடியாது. அப்போ 3வது ட்ரெயின் எதுனா எலக்ட்ரிக் ட்ரெயின். அது எக்மோரை தாண்டி உங்களுக்கு ஆக்சஸ் கிடையாது. எக்மோர்லேருந்து இங்கே வர்றதுக்கு நீங்கள் தனியாகவே ஒரு ஆட்டோ பிடிச்சி வரலான்ற அளவுக்கு தூரம் அது. அப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது பஸ்ஸு மட்டும்தான் வர முடியும். அப்போ எல்லாருமே 2 வீலரில் வர்றாங்கன்னா இந்த 2 வீலரை பூரா கொண்டு போய் பீச் ரோட்டில் நிப்பாட்டினா
டிராஃபிக் ஆகும். அப்போ வேறு இடங்களில் நிப்பாட்டி தான் அவங்கள பேருந்து மூலமாக அந்த இடத்துக்கு இடமாற்றிருப்பாங்க. விஐபிஸாக இருக்கக்கூடிய இல்லைனா ஏர்ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஃபேமிலிஸ்க்கும் பொலிட்டீஷியன்ஸோட ஃபேமிலிஸ்க்கெல்லாம் வந்து தனியாக ஒரு இடம் கொடுத்து பந்தலில் உட்கார வச்சதாகவும், பொதுமக்களுக்கு வந்து அந்த மாதிரியான வசதிகள் எதுவுமே செய்யப்படலை, குடிநீர் வசதிகள் எதுவுமே வைக்கப்படலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தப்படும் போது அங்கே விஐபி கேலரின்னு ஒன்று இருக்கும். அந்த விஐபி கேலரி இல்லாமல்லாம் எந்த நிகழ்ச்சியுமே நடத்தாது. எல்லா நிகழ்ச்சி என் சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் கூட தான் கிரிக்கெட் மேட்ச் நடத்துகிறாங்க. அங்கே விஐபி கேலரி இல்லையா? ஒரு பொது நிகழ்ச்சின்னு நடத்தும் போதே விஐபி கேலரின்னு ஒன்று இருக்கும். அதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் புரிஞ்சிக்காமல் பேசுகிறது என்னென்னா, விஐபிக்கு தனியாக ஒரு கேலரி கொடுக்கலன்னா பொதுமக்களுக்கு தான் இடைஞ்சல். புரியுதுங்களா? பொதுமக்களுக்கு தான் இடைஞ்சல். இப்போ வந்து அரசு மருத்துவமனையில் வசதி வாய்ப்பே இல்லையா, ஒரு மந்திரியாக இருக்கிறாரு, இவரே தனியார் ஆஸ்பத்திரிக்கு போகிறாரு அப்படின்னு சில பேர் பெரிய அறிவாளியாக கேட்குற மாதிரி கேட்பாங்க. அந்த மந்திரி இந்த தனியார் ஆஸ்பத்திரிக்கு போகாமல் அரசு மருத்துவமனைக்கு வந்தாருன்னா யாருக்கு இடைஞ்சல்? பொதுமக்களுக்கு தான் இடைஞ்சல். ஏன்னா இந்த மந்திரிக்கு தேவையான பாதுகாப்பு ப்ரோட்டோக்கால்லாம் இருக்குது. அந்த மந்திரி வர்றாருன்னா அவருக்கு பாதுகாப்பாக இத்தனை போலீஸ் வரணும், அவர் கூட ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் வரணும், இத்தனை இன்ஸ்பெக்டர் வரணும்னு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது. அதுபடி அத்தனை காவல் அதிகாரிகளும் கூட வந்தாங்கன்னா என்ன ஆகும்? ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்ற பொதுமக்களுக்கு தான் இடைஞ்சல் ஆகும். விஐபிக்கு மட்டும் தனியாக கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு தனியாக கொடுக்கலன்னா என்ன ஆகும்? அவங்களோட பாதுகாப்பு நபர்களும் சேர்ந்து தான் பொதுமக்கள் இருக்கிற இடத்துக்குள்ளே வருவாங்க. அப்படி வந்தால் யாருக்கு இடைஞ்சல் ஆகும்? பொதுமக்களுக்கு தான் இடைஞ்சல் ஆகும். நல்லா புரிஞ்சுங்க, விஐபிகளுக்கு தனியாக ஒரு இடம் கொடுக்குறாங்கன்றது வந்து விஐபியோட சௌரியத்துக்கு இல்லை, பொதுமக்களோட சௌரியத்துக்கு தான். பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு விஐபி உள்ளே வந்துட்டாருன்னா என்ன ஆகும்? அவர்களோட பாதுகாப்பு நடவடிக்கை அந்த புரோட்டோக்காலில் சம்மந்தப்பட்ட எல்லாரும் கூட வந்தாகணும். அப்படி வந்தால் யாருக்கு இடைஞ்சல்? அப்போ என்ன சொல்லுவாங்க? அவர் விஐபி தனியாக போக வேண்டியதானே, இங்கேயா வந்தார் அப்படிம்பாங்க. விஐபிக்கு தனியாக இடம் கொடுப்பது பொதுமக்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கணுன்றதுக்காகத்தானே தவிர அவங்களுக்கு வசதின்றது. அவங்களுக்கு செய்யப்பட்ட வசதி குடிநீர் வசதி இந்த பொதுமக்களுக்கு இல்லாததுதான். குடிநீர் வசதி எல்லாருக்கும் தான் கொடுத்துருக்குறாங்க. டாய்லெட் ஃபெசிலிட்டிஸும் இல்லை, அதுவும் தான் கொடுத்துருக்குறாங்க. அரசாங்கம் என்ன செய்யும்? இந்த மாதிரி பொது நிகழ்ச்சி நடந்தால் பப்ளிக் டாய்லெட்ஸை ரெடி பண்ணுவாங்க, ப்ளஸ் வந்து குடிநீர் வசதியை ரெடி பண்ணுவாங்க. ஏன் அங்கே இருந்த கடைகளை பூரா நீக்கினாங்க? ஏற்கனவே அங்கே போட்டிருக்க பஜ்ஜி கடையிலேருந்து எல்லாத்தையும் எதுக்கு தூக்குனாங்க? ஏன்னா அப்போ தான் வந்து தண்ணீர் வசதியை இவங்க ஒழுங்குபடுத்த முடியும். இல்லைன்னா அவன் 10 ரூபா பாட்டில் 50 ரூபாய்க்கு விற்பான். பரவாயில்லையா? கூட்டம் ஜாஸ்தி ஆச்சுன்னா என்ன பண்ணுவான்? 10. அந்த கடைகளுக்கு கூட அந்த கூட்டம் ஜாஸ்தி ஆகும் போது பாதுகாப்பு இருக்காது இல்லையா? கடைகளுக்கு பாதுகாப்பு இருக்கு இல்லைன்றது இல்லை, அவர்கள் அதிக விலைக்கு விற்க ஆரம்பிப்பாங்க. 10 ரூபா பாட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க? 50 ரூபான்னு சொல்லி விற்பாங்க. இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க? 50 ரூபாய்க்கு வாங்கி குடிச்சுட்டு அவன் பாருங்க 50 ரூபாய்க்கு விற்கிறான், அரசாங்கம் வேடிக்கை பார்த்துச்சாம்பாங்க. நீங்கள் ஏன் வாங்குறீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அன்றைக்கி அவசரம் நாங்கள் வாங்கணும். அவங்க அவ்வளோ 15 லட்சம் மக்கள் வந்து அந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கான போதிய வசதி இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே குற்றச்சாட்டு. தண்ணீர் வசதியே இல்லை அப்படின்னு யாரும் சொல்லல. அப்படிலாம் இல்லவே இல்லை. அது வந்து திட்டமிட்டே பரப்பக்கூடிய ஒரு செய்தி. 15 லட்சம் பேரில் 200 பேருக்கு டீஹைட்ரேஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் அது அவர்களின் உடல்நிலையை சார்ந்த ஒரு விஷயம். சரியா? 1 லட்சம் பேரில் 200 பேர்னு எடுத்திங்கனாலே எவ்வளவு பர்சன்டேஜ் கணக்கு போட்டு பாருங்கள். 1 லட்சம் பேரில் 200ன்னு கணக்கு போட்டிங்கனாலே எவ்வளோ பேர் பர்சன்டேஜ்? சரி, இருந்தாலும் 5 உயிர்கள் வந்து கேட்குற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்கம்மா. 5 உயிர்கள் நேற்று சாகலை. நேற்று சென்னையில் 50 பேர் செத்துருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில் 50 பேர்ல 45 பேர் நிகழ்ச்சிக்கு வரல. மிச்சம் 45 பேர் நிகழ்ச்சிக்கு வரலம்மா. 5 பேர் தான் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க. நேற்று சென்னையில் 50 பேர் செத்து போயிருக்காங்க. அதில் மிச்சம் 45 பேர் நிகழ்ச்சிக்கு வரல, அவ்வளோதான் விஷயம். நான் கேட்குற கேள்வி என்னென்னா, 200 பேருக்கு 1 லட்சம் பேரில் பர்சன்டேஜ் கணக்கு போட்டிங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வருது? 2 சைபரை நீக்கினீங்கன்னா மிச்சம் ஒரு 3 1 4 சைபர். அதாவது 10,000ல் 2 பேர்னு அர்த்தம், 5,000ல் ஒரு ஆள்னு அர்த்தம். 1 லட்சத்துக்கு கணக்கு போட்டிங்கனாலே 5,000த்துக்கு ஒரு ஆள்னு கணக்கு போட்டிங்கன்னா 15 லட்சத்துக்கு எவ்வளோ பேர் வருதுன்னு பாருங்கள். கணக்கு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 பேரில் ஒருத்தருக்கு டீஹைட்ரேஷன் ஆகிருக்கு. அந்த டீஹைட்ரேஷன் அவங்க அங்கே வந்தாலும் ஆகும், வரலனாலும் ஆகும். சரியா? ஒருத்தருக்கு டீஹைட்ரேஷன் ஆகிடுச்சுன்னொடனே தண்ணி வரலன்னு இவங்க என்ன இவர்களது நோக்கம் அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது. இவர்களது நோக்கம் பூரா என்னென்னா திமுக அரசின் மீது ஏதாவது குறை சொல்லணும், நொட்டை சொல்லணும். சார், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து அதாவது டிராஃபிக் போலீஸஸாக இருக்கட்டும் இல்லைனா காவல்துறையினர் வந்து இதில் ப்ராப்பராக அவங்களோட ஒர்க்கை பண்ணல அப்படின்ற மாதிரி தான். அவங்க ஒர்க்கை ப்ராப்பராக பண்ணலை அப்படின்னு சொன்னால் யாருமே அங்கேருந்து வீட்டுக்கு போயிருக்க மாட்டாங்க. அன்றைக்கி ராத்திரி 9 மணி வரை டிராஃபிக் ஜாம் ஆகிருக்கும். அவங்க வேலையை செஞ்சதுனால தான் எல்லோரும் வீட்டுக்கு போக முடிஞ்சது. இல்லைனா அங்கேயே எல்லாம் டிராஃபிக் ஜாம் ஆகி
யாரும் வண்டி எடுக்க முடியாமல் முன்னையும் போக முடியாமல் பின்னையும் போக முடியாமல் நம்ம ரோட்டில் எத்தனை தடவை பார்க்குறோமா, ஒன்றுமே இருக்காது. ஒரே ஒரு கார்காரன் குறுக்க வண்டியை நிப்பாட்டியிருப்பான், திருப்பியிருப்பான். அவன் அதை எடுறான்னா அவன் எடுக்கவும் மாட்டான். இங்கே 4 பேர் சைட்டில் போய் சொருவான். ஒன்றுமே இல்லாமல் ஒரு அரை மணி நேரம் டிராஃபிக் ஜாம் ஆகும் ஒரு சின்ன தெருக்குள்ளே. இதுவே இப்படின்னா 15 லட்சம் பேர் அங்கே வந்து நிற்கிற இடத்துல போக்குவரத்து துறை வந்து தன்னுடைய வேலையை செய்யாமல் இருந்திருந்தா நேற்று இரவு 9 மணி ஆனாலும் அந்த டிராஃபிக் கிளியராக இருக்காது. ஏன்னா யாருமே வண்டியை பின்னாடி எடுக்க மாட்டான். யார் சொல்லி யார் வண்டியை பின்னாடி எடுக்கிறது? இப்போ நான் போய் சொல்கிறேன், ஏப்பா வண்டியை கொஞ்சம் பின்னாடி இடம் பண்ணேன், ஏன் நான் ஏன் எடுக்கணும், நீ மூட்டு போயாமா. ஆக மொத்தத்தில் டிராஃபிக் காவல்துறை வந்து அந்த போக்குவரத்து காவல்துறை அங்கே வேலை செய்யாமல் இருந்திருந்தா நேற்று ராத்திரி 10 மணி ஆனாலும் அந்த ஏரியாவில் டிராஃபிக் கிளியராக இருக்காது. எப்படி எல்லாரும் கிளியர் ஆகி வீட்டுக்கு போனாங்க? அவர்கள் அவங்க வேலையை செஞ்சதுனால தான் கிளியர் ஆகி வீட்டுக்கு போனாங்க. சார் கூட்ட நெரிசல் இருந்தது அப்படின்ற மாதிரி கூட்ட நெரிசலில் ஒரே ஒரு ஆள் செத்ததா யாராவது டாக்குமெண்ட் காட்ட சொல்லுங்கள். கூட்ட நெரிசல் அங்கே கிடையவே கிடையாது. அந்த 200 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் ஒருத்தர் கூட கூட்ட நெரிசலில் மிதிப்பட்டு அதனால ஆஸ்பத்திரிக்கு வந்தாங்கன்னெலாம் கிடையாது. வந்த 200 பேரும் டீஹைட்ரேஷனில் தான் வந்திருக்காங்க. சரி, இப்போ தாவேகா தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில் வந்து இது 5 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ இது மாதிரி வேற ஒரு நிகழ்ச்சியை வந்து அரசாங்கம் நடத்துகிறப்போ இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா கவனத்தோட வந்து நடத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த கவனத்தோட அவரோட மாநாடு அவர் நடத்த சொல்லுங்கள். அவர் மாநாட்டில் இது மாதிரி எதுவும் சம்பவங்கள் நடக்காமல் கவனமாக நடத்த சொல்லுங்கள். அரசாங்கம் என்ன செய்யணுன்றதை அரசாங்கம் பார்த்துக்கும், அதிகாரிகள் பார்த்துக்கும். உங்களுக்கு தான் பிரச்சனை. நீங்கள் தனியாக நடத்த போகிறீங்க. உங்கள் மாநில கொள்கை மாநாடு, கொள்கை திருவிழாக்கெல்லாம் போட்டு விளம்பரம் பண்ணியிருக்கீங்க. அங்கே யாரும் உங்கள் ரசிகர்களுக்கு எந்த அசம்பாவிதம் நடக்காமல் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுவே நல்லது. முதல்ல உங்கள் வீட்டை சரி பண்ணுங்கள், அப்புறமா அடுத்தவங்களுக்கு வந்து அறிவுரை கொடுக்கலாம். அறிவுரை கொடுப்பதெல்லாம் ரொம்ப ஈஸி. நீங்கள் முதல்ல உங்கள் மாநாட்டில் எந்த அசம்பாவிதமும் இல்லாமல் நடக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அதுக்கு நீங்கள் கவனமாக இருந்தீங்க. உங்கள் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். அதை வச்சு ஒழுங்காக நடத்துறதுக்கு உண்டான வேலையை பார்த்தாலே போதும். இந்த இடத்துல கூட்ட நெரிசல்னு சொல்கிறது பூரா அப்பட்டமான பொய். கூட்ட நெரிசல் அப்படின்னு சொல்லி கூட்ட நெரிசலில் சிக்கியவர் அப்படின்னு ஒரு நபர் கூட கிடையாது. சார், அப்போ விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களும் வந்து இதே தான் சொல்றாரு. திருமாவளவன் சொல்ல அவர் வந்து அதே மாதிரி இறந்து போனவர்களுக்கு வந்து நிவாரண தொகை கொடுக்கணும்னு சொல்றாரு. அப்போ அந்த நிவாரண தொகை வந்து கவர்மெண்ட் இதுக்கு பொறுப்பு இல்லை அப்படின்னா அதுக்கே நிவாரண தொகை கொடுக்கணும். கவர்மெண்ட் பொறுப்பு இருக்கு இல்லைன்றது வேற விஷயம். ஆனால் நிவாரணம்ன்றது இறந்த குடும்பங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும். சரி, இப்போ அவருக்கு அந்த நிகழ்ச்சியில் வந்துட்டு இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற போய் தானே அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு கவர்மெண்ட் பொறுப்பே ஏற்காது அப்படின்னா கவர்மெண்ட் எதுக்கு கொடுக்கணும்னு சொல்றீங்களா? கவர்மெண்ட் அது பொறுப்பு எடுத்துக்க முடியாதுன்னா இப்போ ஒருத்தர் ஹெல்மெட் போட்டு தான் போறாரு, ஆக்சிடென்ட்ல செத்து போறாரு. ஆக்சிடென்ட்ல செத்து போனால் இன்சூரன்ஸ் கம்பெனி பணம் கொடுக்குறாங்களா இல்லையா? இன்சூரன்ஸ் இல்லை, அவர் கவனக்குறைவாக வண்டி ஓட்டி செத்து போனாரு, அதுக்கெல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. அதே போலத்தான் இது ஒருவர் இறந்து போன விஷயத்துல வந்து அதை கேலிக்கு உள்ளாக்குவது. நீங்களே சொன்னீங்க இப்போ சென்னையில் 50 பேர் இறந்து போயிருக்காங்க, 45 பேருக்கும் திருப்பி கொடுக்க முடியுமா? இது அந்த 5 பேர் வந்து அப்போ இது கவர்மெண்ட் தானே பொறுப்பு எடுத்துக்கணும். இவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வராமல் இருந்திருந்தால் இறந்து போகாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? அவர்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய வேறு சில வியாதிகளோ அந்த உபாதைகளோ இந்த டீஹைட்ரேஷன் காரணமாக இன்னும் கொஞ்சம் எலிவேட் ஆயிரும். ஒருத்தருக்கு ஏற்கனவே ஹார்ட் ட்ரபிள் இருக்கும், டீஹைட்ரேஷன் ஜாஸ்தியாக மூச்சு விடுறதுக்குள்ள சிரமம் ஏற்படும். அப்போ அந்த பதட்டத்தில் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி புற காரணிகளால் தான் இந்த மரணம் ஏற்பட்டதை தவிர அங்கே அங்கே வரும்போதே என்ன சொல்லி அறிவிச்சிருக்காங்க, வரும்போது கொடை கொண்டு வாங்க, தொப்பி கொண்டு வாங்க, தொப்பி போட்டு வாங்க, கண்ணாடி போட்டு வாங்க, வாட்டர் பாட்டில் கொண்டு வாங்க, இவ்வளவும் சொல்லியிருக்காங்க. இதை நான் எதுவுமே கடைப்பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்ல முடியும்? சார், அது மக்கள்கிட்ட ப்ராப்பராக போய் சேர்ந்துருச்சா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க். இல்லைம்மா, எப்போ பார்த்தாலும் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சான்னா மக்கள் அப்போ எதுக்கு தான் இருக்கிறோம்? நம்ம வந்து எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டோம். நான் என் இஷ்டத்துக்கு என்ன வேணால் பண்ணுவேன், நான் போய் மேம்பாலத்துலேருந்து கீழே குதிப்பேன், இந்த அரசாங்கம் என்னை ஏன் காப்பாற்றலைன்னு கேட்பேன் அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த கேள்வியெல்லாம். எப்போதுமே வந்து பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லத்தான் முடியும். இப்போ இவ்வளோ சொன்னதுக்கப்புறமே என்ன பண்ணுறாங்க? எத்தனை பண்டிகை நேரங்களில் குழந்தைங்க தொலைஞ்சி போகுது. டி நகரில் நீங்கள் பார்ப்பீங்க, அங்கே ஒரு டவர் போட்டு அந்த டவர்லேருந்து குழந்தைங்கள பத்திரமா வச்சுக்கிங்க, பர்ஸை பத்திரமா வச்சுக்கிங்க, திருடங்க வருவாங்க பத்திரமா இருங்கன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போவும் இந்த பாருங்கம்மா, அசோக் நகர்லேருந்து இந்த குழந்தை இங்கே நிற்கிறாங்க, அவங்க அப்பா அம்மா இருந்தால் வாங்கன்னு மறுபடியும் அறிவிக்க வேண்டிய கட்டாயம் ஏன் ஏற்படுது?
ஸோ இது வந்து ஆக்சிடென்டலாக இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நாம் முதல்ல கவனமாக இருக்கணும். சரியா? நாம் முதலில் கவனமாக, நான் சொல்கிறதே என்னென்னா, இந்த 15 லட்சம் பேரில் இந்த 200 பேரை தவிர மீதி எல்லாருமே கவனமாக தானே இருந்திருக்காங்க. 15 லட்சம் பேரில் 200 பேரை தவிர மீதி எல்லாருமே கவனமாக தானே இருந்திருக்காங்க. அரசின் செயல்பாட்டில் தவறு அப்படின்னு சொன்னால் என்ன நடந்திருக்கும்? 15 லட்சம் பேரில் 5 லட்சம் பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்கன்னு நடந்திருக்கும். அப்படி நடந்தால் தான் ஏற்பாடுகளில் குளறுபடினா 15 லட்சம் பேர் வந்தாங்க, 3 லட்சம் பேர் மயக்கம் போட்டு விழுந்து கிடந்தாங்க, அவங்கள கூட்டு போய் தூக்கிட்டு போகிறதுக்கு ஆம்புலன்ஸ் கூட இல்லை, அது இதுன்னு சொன்னால் அப்போ வந்து அது ஒரு நியாயம். காவல்துறை அதிகாரிகள் 7000 பேர் அங்கே வந்து அந்த ஒரு ரோட்டில் மட்டும் அன்றைக்கி பணியில் இருந்திருக்காங்க. 7000 போலீஸ் நின்றுருக்காங்க, 40 ஆம்புலன்ஸ் போட்டிருக்காங்க, 60 டெம்பரரி மெடிக்கல் கேம்ப் போட்டிருக்காங்க. அதாவது ஸ்பாட்டில் கொஞ்சம் முடியலன்னா உடனடியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி. அதுக்கு மேலே முடியலைன்னா அவங்கள உடனடியாக கொண்டு போகிறதுக்கு இவங்க கேட்டது எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னா, யார் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து கேட்டது வெறும் 100 படுக்கைகள் கொண்ட ஒரு மருத்துவமனையை தனியாக ஏற்பாடு பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்க 1000 படுக்கைகள் கொண்ட 3 மருத்துவமனைகளை ரெடியாக வச்சுருக்காங்க. சாலிகை மன்னிக்கணும், 4. நம்ம ராஜீவ்காந்தி மருத்துவக் கல்லூரி மெடிக்கல் காலேஜு, ப்ளஸ் வந்து ஸ்டான்லி, அப்புறம் ஓமாந்தூரா, ப்ளஸ் ராயப்பேட்டா, அந்த பீச்சை சுற்றி இருக்க ரேடியல் ரோடு எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய மருத்துவமனை எல்லாத்தையும் தயார் நிலையில் தான் வச்சுருந்துருக்காங்க. வெறும் 200 பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்றது வந்து அது ஒரு நம்பரே கிடையாது. சரிங்களா? இந்த 200 பேருன்றது வந்து ஒரு நம்பரே கிடையாது. அப்போது இந்த இடத்தில் இன்னும் கொஞ்சம் பொதுமக்கள் இன்னும் கொஞ்சம் தங்களை பாதுகாப்போடு பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இவ்வளோ இந்த பிரச்சனை கூட நடந்திருக்காது அப்படிங்கிறது தான் இன்னொரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து எதுக்காக இந்த நிகழ்ச்சியை காலைல 11 மணிக்கு வச்சாங்க அப்படின்றது எனக்கு இன்னும் புரியலை. மிலிட்ரி சம்மந்தப்பட்ட எல்லா அணிவகுப்பு நிகழ்ச்சிகளும் காலையில் 6 மணிக்கு தான் ஆரம்பிக்கும். காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 9 மணியோட நிகழ்ச்சி முடிச்சுருவாங்க. வருஷம் குடியரசு தினம், சுதந்திர தினம்னு 2 தினத்துக்கு டெல்லி முதற்கொண்டு சென்னை முதற்கொண்டு எல்லா இடங்களையும் அணிவகுப்பு விழா நடக்கும். இந்த அணிவகுப்புலாம் பார்த்திங்கன்னா காலைல 6 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 9 மணி 10 மணிக்கு முடிச்சுருவாங்க. இங்கே எதுக்காக இந்த அணிவகுப்பு நிகழ்ச்சியை 11 மணிக்கு வச்சாங்கன்றது அப்போ அதே மாநில அரசு வலியுறுத்தலை. அது மாதிரி டைமிங் அவங்க என்ன டைம் சொல்கிறாங்களோ அந்த டைமுக்கு தானே சொல்ல முடியும். நீங்கள் இந்த டைமுக்கு நடத்துங்கன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஒரு பெர்மிஷன், ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்கலாம். அது இல்லை, நம்ம கேட்கவே முடியாது. இல்லை, அவங்க வந்து இதுதான் நடத்த போகிறோம்னு சொல்கிறாங்கன்னா அது அந்த டைமுக்கு ஏற்ற ஏற்பாடை தான் நம்ம செய்ய முடியும். ஏன்னா நம்ம மாநிலத்துக்குள்ள இங்கே என்ன மாதிரியான சூழல் இருக்கும், வேணா என்ன சொல்லியிருக்கேன்னா 11 மணிக்கு தான் எங்களால் நடத்த முடியாது, நீ வேற எங்கேயா போய் நடத்திக்கோன்னு சொல்லியிருக்கலாம். அது வந்து தேவையில்லாத வேலை. நாம் செய்ய வேண்டிய வேலையை நம்ம செஞ்சுருக்கிறோம். அதில் 200 பேருக்கு மயக்கம் வந்திருக்கு, அவ்வளோதான். மயக்கம் வந்திருக்குன்னா டீஹைட்ரேஷனில் மயக்கம் வரக்கூடியது. சார், இந்த சுச்சுவேஷனை பற்றி, இந்த நிகழ்ச்சியை வச்சு பல கருத்துக்கள் வந்து பகிரப்பட்டு இருக்கு. அதாவது என்னன்னா, மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ப்ராப்பரான அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இல்லை. மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அரசியல் விமர்சகர்கள் பலர் வந்து இந்த மாதிரியான கம்பேரிசன் எப்படி இருக்குன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல அவருக்கு காவலர்களை வந்து நல்ல அட்மினிஸ்ட்ரேட் பண்ண தெரியும். எடப்பாடியார் தான் என்ன பண்ணாரு, 11 பேரை சுட்டு கொண்டுட்டு நான் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார். தூத்துக்குடியில் 11 பேரை சுட்டு கொண்டுட்டு நான் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பேசுகிற இந்த மூத்த பத்திரிகையாளர் அத்தனை பேரும் பாஜகக்காரன், எல்லாம் திருட்டு பசங்க, கழுத்து வர பட்டனை போட்டு வந்துடுவாங்க. வீட்டில் காலையில் பொழுது போகாதுன்னு வீட்டில் திட்டுவாங்கன்னு காலையிலே பட்டனை போட்டு கிளம்பிடுவாங்க. போய் ஒவ்வொரு சேனலாக உட்காந்து இந்த திமுக அரசின் மீது காழ்ப்புணர்ச்சியோடு பேசுறது ஒன்று மட்டும் தான் இவங்களோட வேலை. பேசுறது பூரா காசை வாங்கிட்டு பேசுறது. பிஜேபியில் காசை வாங்கிட்டு பேசுறதுக்கு நீ பத்திரிகையாளராக இருக்கணும்னு அவசியமே இல்லை. பிஜேபிக்காரன்னே சொல்லிட்டு போகலாம். நான் திரும்ப சொல்கிறதுலாம் இந்த மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லக்கூடிய ஆட்களை பூரா நான் சொல்கிறது என்னென்னா, நீ அப்படி சொல்லாத, பத்திரிகை துறைக்கு அது அவமானம். பேசாமல் நான் வந்து பாஜகக்காரன்னு சொல்லிட்டு போங்க, பிரச்சனையே இல்லை, உங்களை திரும்பி கூட நாங்கள் பார்க்க மாட்டோம். மூத்த பத்திரிகையாளர்னு ஏமாற்றிக்கிட்டே இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, இதுவரெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம். இப்போ நான் பேசுகிறேன், கருப்பு சட்டை போட்டு தான் பேசுகிறேன். நான் மறைச்சிடலாம் ஒன்றும் பேசலையே. நான் கருப்பு சட்டை போட்டு நேராக பேசுகிறேன். நான் திராவிட சித்தாந்தத்தை தானையாக பேசுகிறேன் அப்படின்னு நான் நேரடியாக பேசுகிறேன். நீ ஏன் காலர் பட்டனை போட்டுக்கிட்டு நான் மூத்த பத்திரிகையாளர் நடுநிலையில் நட்டுறேன் அப்படின்னு எதுக்கு போய் சொல்கிற? போய் பேசாதீங்க. உங்கள் மனசில் என்ன நியாயமாக பேசணுமோ அந்த நியாயத்தை பேசுங்க. சும்மா வாய்க்கு வந்து எடப்பாடியாரோட இவருக்கு ஒன்றும் தெரியாது. எடப்பாடியார் 11 பேரை சுட்டு கொள்ள சொன்னார். சரியா? இன்னொன்று சும்மா அடித்து விட்றாங்க. வருஷம் காணும் பொங்கலுக்கு இதே மாதிரி தான் கூட்டம் வருது, அப்போல்லாம் நெரிசல் வருதா? வேளாங்கண்ணியில் கூட்டம் கூடுறாங்க, ஜல்லிக்கட்டு அப்போ தான் இதே மாதிரி. இதெல்லாம் உளறல்மா. ஒரு எக்ஸிபிஷனுக்கு வர்ற கூட்டத்துக்கும் சினிமா தியேட்டருக்கு வர்ற கூட்டத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது.
எக்ஸிபிஷனுக்கு எப்படி வருவாங்க? காலையிலேருந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க, வர்றவங்கலாம் போய்கிட்டே இருப்பாங்க. சினிமாவுக்கு வர்றவங்க எப்படி வருவாங்க? 3 hours ஒரே இடத்துல 11 மணி ஷோக்கு 10 மணிலேருந்து வர ஆரம்பிப்பாங்க. ஆனால் படம் முடிஞ்சோடனே 1000 பேரும் மொத்தமாக வெளியே போகணும்பாங்க. உள்ளே வரும்போது நெரிசல் இருக்காது, வெளியே போகும்போது நெரிசல் இருக்கும். காரணம் என்ன? அவ்வளோ பேரும் மொத்தமாக வெளியே போகிறாங்க. ஒரு ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும், இல்லை காணும் பொங்கலாக இருக்கட்டும், அங்கெல்லாம் வர்ற கூட்டம் எப்படி வராங்க? அவங்க ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருப்பாங்க, இன்னொரு பக்கம் வெளியே போயிட்டே இருப்பாங்க. இங்கே அப்படி கிடையாது. சரி, இந்த ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் நடந்தப்போ இந்த அளவுக்கான கூட்டம் வந்து அப்பவும் திரண்டுச்சு. ஆனா அப்போ இல்லாத போக்குவரத்து நெரிசல், அப்போ இல்லாத இந்த மாதிரியான ஒரு இது இல்லாதது. ஆமா, இப்போதானே உங்களுக்கு விளக்கம் சொன்னேன். எக்ஸிபிஷனுக்கும் சினிமாவுக்கும் என்ன வித்தியாசம் சொன்னேன். மறுபடியும் அதே கேள்விக்கு வந்தீங்கன்னா, எக்ஸிபிஷன் ஒரு காணும் பொங்கலுக்கோ ஒரு ஜல்லிக்கட்டுக்கோ வந்தவங்கலாம் எப்படி வருவாங்கன்னா, வந்துக்கிட்டே இருப்பாங்க, இன்னொரு பக்கம் போய்கிட்டே இருப்பாங்க. டிராஃபிக் ஜாம் எல்லாம் ஆகிறதுக்கு வேலை கிடையாது. ஸோ ப்ரொட்டஸ்ட் அப்பவும் இங்கே எப்படி நடக்குது? ஒரு இடத்துல ரொம்ப நேரமா இருக்கிறாங்க இல்லைம்மா, அதுக்கு க்ளோசிங் டைம்னு ஒன்று இருக்கு. இப்போ ஜல்லிக்கட்டுக்கு க்ளோசிங் டைம் இருக்கா? கிடையாது. காணும் பொங்கலுக்கு க்ளோசிங் டைம் இருக்கா? எதுவும் கிடையாது. க்ளோசிங் டைம்னு எதுவும் கிடையாது. இங்கே வந்து 1 மணிக்கு க்ளோசிங் டைம். அப்போ படம் முடிஞ்சோடனே எல்லாரும் வெளியே போகிற மாதிரி எல்லாருமே வெளியே வரணும்னு தான் விரும்புவாங்க. அதுக்கு மேலே இங்கே வேலை இல்லை அப்படின்ட்டு எல்லாரும் வெளியே தான் கிளம்புவாங்க. ஸோ தேட்டருக்கு உள்ளே ஆளுங்க வரும்போது நெரிசல் இல்லாமல் உள்ளே வந்துடுவாங்க. போகும்போது நெரிசலாக இருக்குது. ஏன்னா ஷோ முடிஞ்சிருச்சு, எல்லோரும் வெளியே போகிறாங்க. காணும் பொங்கலுக்கு க்ளோசிங் டைம்னு ஒன்று கிடையாது. காலைல 5 மணி 6 மணிலேருந்தே வருவாங்க, வந்துக்கிட்டே இருப்பாங்க, வந்தவங்க போய்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் ராத்திரி 7 மணி 8 மணி வரைக்கும் போயிட்டு இருப்பாங்க. இங்கே அப்படி இல்லை, 1 மணியோட க்ளோஸ் ஆகிடுது. 1 மணிக்கு மேலே அங்கே கூட்டின மக்களுக்கு வேறு வேலை கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்க? எல்லோரும் வெளியே போகணும் தான் வருவாங்க. அப்படி வந்து ஸ்டாம்பீடு ஆகலைன்றது தான் விஷயம். அப்படி வந்து கூட ஸ்டாம்பீடு அப்படின்னு கூட்ட நெரிசலில் மிதிப்பட்டார்கள்னு நடக்கலை. இங்கே மிதிப்பட்டார்கள்ன்ற மாதிரியே எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. யார் மிதிப்பட்டாங்க? ஒருத்தர் கூட மிதிப்படலை. 200 பேர் அட்மிட் செய்யப்பட்டவர்கள் எதுக்காக அட்மிட் செய்யப்பட்டாங்க? டீஹைட்ரேஷனுக்காக அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. டீஹைட்ரேஷன்றது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட உடல்நிலையை பொறுத்த விஷயம். சார், இப்போ இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட் சரியில்லை அப்படின்னு சொல்லி சித்தரிக்க வேண்டிய அவசியம் என்ன காரணம்? இவர்களுக்கு திமுகவின் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி, வேற ஒன்றுமே கிடையாது. திமுக மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி, அதை எப்படியாவது வெளியே காட்டணும். அந்த வயிற்றுச்சலில் காண்டில் கத்துறது. இது வேற ஒன்றுமே. 200 பேர் அட்மிட் ஆனது வந்து அரசாங்கத்துக்கு நெக்லிஜிபிளி ஸ்மால்மா. 15 லட்சம் பேர் கொண்ட இடத்துல 200 பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார்கள். சார், அது நெக்லிஜிபிளி ஸ்மாலாவே இருந்தாலும் அந்த 200 பேர் வந்து அனுமதிக்கப்பட்டது வந்து அவங்களுடைய பர்சனல் ஹெல்த். இல்ல, எத்தனை மேரத்தான் ரேஸ் போடுறாங்க, அதெல்லாம் எவ்வளவு பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாங்கன்னு யாராவது சொல்றாங்களா? இல்ல, சொல்றது இல்ல. ஏன்? அது திமுக நடத்தலை. அட் தேர் ஓன் ரிஸ்க்னால அது திமுக நடத்தலை, அவ்வளோதான் விஷயம். அதையும் திமுக நடத்தியிருந்தா அதுக்கும் சொல்லுவாங்க. சார், அப்போ இது வந்து அவங்களுடைய பர்சனல் ஹெல்த் இஷ்யூஸ்னால தான் அவங்க அனுமதிக்கப்பட்டிருக்காங்க, இதனால கிடையாது. டீஹைட்ரேஷன்றது வந்து என்னுடைய பர்சனல் ஹெல்த்தை பொறுத்து தான். பர்சனல் ஹெல்த்தை பொறுத்து மட்டும் இல்லை, அன்னைக்கு பர்டிகுலர் டேல என்னுடைய ஹெல்த் எப்படி இருக்குன்றதை பொறுத்தும் மாறும். நான் காலையில் கிளம்புற அவசரத்தில் பிபி மாத்திரை போடாமல் கூட வந்திருப்பேன். வந்திருந்தா என்ன ஆகும்? கண்டிஷன் மாறும். புரியுதுங்களா? சுகர் மாத்திரை போட்டிருப்பேன், சாப்பிடாம வந்திருப்பேன், பசி ஏறிடும், மயக்கம் வந்துடும். பசியில் மயக்கம் வரும்னு தெரியுமா உங்களுக்கு? சுகர் பேஷண்ட்டுக்கு அவங்க மாத்திரை சாப்பிட்டாங்கன்னா அந்த கரெக்டான டைமில் சாப்பிட்லன்னா பசி வந்து எப்படி வரும்னா மயக்கம் வர அளவுக்கு பசி வரும். அதுக்கு வெயிலெல்லாம் போய் நிற்க வேணாம், வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே மயக்கம் வரும். சரியா? 200 பேருன்றது நெக்லிஜிபிளி ஸ்மால். 1 லட்சம் பேருக்கு நீங்கள் கணக்கு போட்டாலே 1% கூட வரலமா. அது லெஸ் தேன் 1%ன்றது வந்து நெக்லிஜிபிளி ஸ்மால். இது 15 லட்சம் பேருக்கு நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா அது பர்சன்டேஜ் கணக்கிலே வராது. 0.002% அந்த மாதிரி தான் வரும். நம்ம நம்பர்னு பார்க்கும்போது 200ன்னு பெருசாக தெரியுது. மொத்த வந்த மக்களின் எண்ணிக்கையோடு சேர்த்திங்கன்னா இது வந்து ஒன்றுமே கிடையாதுன்றப்போ, இது வந்து க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டாலேயோ அந்த கூட்டத்தை நடத்தியவர்கள் சரியாக நடத்தலைன்றதுனாலையோ ஏற்பட்ட பிரச்சனை இல்லை. ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட உடல் பிரச்சனையால் வரக்கூடிய விஷயங்கள் அவங்களும் சரி செய்யப்பட்டு அன்றைக்கி சாயங்காலமே எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. இன்னும் ஹாஸ்பிட்டல்லையே ஐசியூவில் இருக்காங்கலாம் கிடையாது. எல்லாம் நேற்று அட்மிட் ஆகி எல்லாம் நேற்று மத்தியானத்துக்கு மேலே அட்மிட் ஆகிருக்காங்க. எல்லாம் சாயங்காலத்துக்குள்ளே எல்லாம் வீட்டுக்கு போயாச்சு. அப்போ இதுக்கு மேலே இதில் வேறு என்ன அவங்க செய்யாமல் விட்டாங்க? இல்லை இதுக்கு மேலே என்ன செய்யணும்? இவர்களுக்கு பூரா என்னென்னா திமுக மேலே காண்டு, ஸ்டாலின் மேலே கடுப்பு, அதை வெளிக்காட்டுறதுக்கு
டிசைனாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்களே தவிர இதில் துளி கூட உண்மை கிடையாது. சார் இப்போ உங்களுக்கு நிவாரணம் வழங்குமா சார்? இறந்தவர்களுக்கு நிவாரணம் என்பது கொடுத்து தான் ஆகணும். அது இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்கன்றதுனால இல்லை உங்களுக்கு ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் இருந்தது அதனால் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதெல்லாம் தப்பு. அது இறந்தவர்களுக்கு கொடுப்பது என்பது வழக்கம் போல் செய்ய வேண்டிய வேலையை அரசாங்கம் செஞ்சுதான். ஓகே சார், ஏர் ஷோ குறித்து பல கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.